இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டுமே. வீரன் அத்தியாயம் 95. சுமுத்ராவின் சூழ்ச்சி. எதற்காக இவ்வளவு அவசரம், என்ன விஷயம் என்று ஆதித்யா கேட்டான். டிராகன் பீஸ்ட் தனது பிரம்மாண்டமான தலையை தாழ்த்தி ஆதித்யா கொண்டு வந்திருந்த விஷ ஊசி குடுவைக்கு நினைத்து பார்த்தது. நீ கடைசியாக இங்கே கொண்டு வந்தாய் அல்லவா, அந்த விஷ ஊசிகள் அது எதனால் இங்கே அப்படி வெறித்தனமாக நடந்து கொண்டது என்று இப்பொழுது எனக்கு புரிகிறது. என்ன சொல்கிறாய்? ஆதித்யா ஆர்வமானான். இது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட ஒரு அரிய ஆனால் அபாயகரமான சாபக்கோடு மந்திரம். இது சாதாரண சாபம் அல்ல. ஒரு இறந்த ஆன்மாவின் உடலை தொட்டாலோ அல்லது அபரிவிதமான சக்தி படைத்த ஆன்மாக்கள் சிறை வைக்கப்பட்டிருக்கும் இடத்தில் யாரேனும் வேண்டுமென்றே அல்லது அறியாமல் தொட்டாலோ இந்த மந்திரம் ஒரு பாதுகாப்பு வளையம் போல் அவர்கள் மீது ஒட்டிக்கொள்ளும். டிராகன் பீஸ்ட் குரலை தாழ்த்தி ரகசியமான துணியில் விளக்கியது. என்ன சொல்ற? அப்படின்னா நான் சந்தேகப்பட்டது உண்மைதான். இது ஒரு சாபம்தான். ஆனால் இந்த மந்திரம் எதற்காக உருவாக்கப்பட்டது தெரியுமா என்றான். அதற்கு டிராகன் பீஸ்ட் சிறை வைக்கப்பட்ட ஆன்மாக்களை பற்றிய உண்மையை அல்லது அவர்களை காப்பாற்றும் வழியை யாரிடமும் கூறக்கூடாது என்பதற்காக, மற்றும் அந்த ஆன்மாக்கள் பற்றிய எந்த விஷயத்தை யாரிடம் வெளிப்படுத்துகிறார்களோ அல்லது நீண்ட நேரம் இணைந்து பேசுகிறார்களோ அவர்களுக்கு மெல்ல மெல்ல இந்த பாதிப்பு பரவும். இதை குணப்படுத்துவதை விட முதலில் இதை சரி செய்ய வேண்டும். அதாவது இதன் மையப்புள்ளியே அழிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். குணப்படுத்துவதற்கும் சரி செய்வதற்கும் என்ன வித்தியாசம்? ஆதித்யா குழப்பத்துடன் கேட்டான். டிராகன் பீஸ்ட் ஒரு பெருமூச்சுடன் ஆதித்யா தனது ஆன்மீக உலகத்தில் சேமித்து வைத்திருந்த ஒரு பழமையான மாயமந்திர புத்தகத்தை எடுத்து அதன் நடுப்பக்கத்தை திறந்தது. அதில் ஒரு விசித்திரமான வரைபடம் இருந்தது. இதோ பார், இதை பார்த்தால் உனக்கு என்ன தெரிகிறது? ஆதித்யா உற்று பார்த்தான். இது ஏதோ ஒரு உயிர்ச்சங்கிலி வரைபடம் போல இருக்கிறத. 7 உலகங்களில் ஒரு உயிருக்கு மட்டும் ஏதோ ஒரு குறைபாடு இருப்பது போல தெரிகிறதே. அவன் யோசித்தபடியே உணர்ந்தவனாய் திடுக்கிட்டான். அப்படி என்றால் இதற்கு பின்னால் மகிழினியின் ஆன்மாதான் இருக்கிறாள் என்று சொல்ல வருகிறாயா? ஆமாம், சரியாக சொன்னாய். மகிழினியின் ஆன்மாதான் இப்போது இந்த உலகில் தேடப்பட்டு மேலும் அபரிவிதமான சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த ஆன்மாவைத்தான் எங்கோ பூட்டி சிறை வைத்திருக்கிறார்கள். யாரோ ஒருவர் அந்த சிறை வைக்கப்பட்ட இடத்திற்கு அருகில் சென்று கவனக்குறைவாக தொட்டிருக்க வேண்டும். அங்கிருந்துதான் இந்த தொற்றும் சாபம் இங்கு வந்திருக்கிறது. ஆதித்யா நீண்ட நேரம் யோசித்தான். அப்படியானால் இளவரசி சுமுத்ராவின் தாத்தா அல்லது வேறு யாரோ ஒருவர் மகிழினியின் ஆன்மா இருக்கும் சிறைக்கு அருகில் சென்றிருக்கிறார்கள். அங்கிருந்துதான் எல்லாம் ஆரம்பமாகி இருக்கிறது என்று யோசித்தவன் திடீரென்று ஞாபகம் வந்தவனாய், அடச்ச, மறந்துட்டேனே என்று கூறினான். என்ன சொல்ற ஆதித்யா என்று டிராகன் பீஸ்ட் கேட்க, அந்த முதியவர்தான் கூறினாரே, இது ஆரம்பித்தது அவர் மகளிடமிருந்துதான் என்று. அப்படியானால் அவர்தான் எங்கேயோ சென்று மகிழினின் பாதிக்கப்பட்ட ஆன்மீக ஆத்மசக்தியை கண்டிருக்க வேண்டும் என்று கூறினார். பிறகு டிராகன் பீஸ்டை பார்த்து, நான் இவர்களுடன் வர சம்பாதித்தது இப்போது நமக்கு நல்லதாக நேர்ந்தது பார்த்தாயா? நல்ல வேளையாக நான் இங்கே வந்து சேர்ந்தேன். இல்லையெனில் இதை கண்டுபிடிக்க எனக்கு பல மாதங்கள் ஆகியிருக்கலாம் என்றான். ஆமாம் ஆதித்யா, இப்போது நிலைமைகள் மிகவும் ஆபத்தானதாகிவிட்டது. நீ இனிமேல் தனிமையில் அங்கும் செயல்படுவதில் எனக்கு விருப்பமில்லை. நான் எப்போதும் உனது அருகில் இருக்க வேண்டும். உனக்கு ஏதேனும் ஒரு ஆபத்து வந்தால் அங்கே உனக்கு உதவ நான் அல்லது யாழியோ உதவ நிலையில் அருகில் இருக்க வேண்டும். ஆனால் யாழி இப்போது வெளிவந்தால் அனைவரும் எளிதாக அதை கண்டுபிடித்து விடுவார்கள். அதனால் நான் மனித உருவத்தில் உனக்கு உதவியாக இருக்க வேண்டும். அனைவரும் முன்னிலையிலும் என்னை மனிதனாக காட்டுவதற்கு ஏதாவது ஒரு திட்டத்தை நீ யோசி என்று ஆதித்யாவை பார்த்து கூறியது. இப்போது உன்னை வெளியில் கொண்டு வர முடியாது என்று ஆதித்யா கூறினான். ஏன், என்ன காரணம் என்று டிராகன் பீஸ்ட் அவனிடம் கேட்க, நான் இப்போதுதான் சுமுத்ராவின் குருவாக இருப்பதாக கூறினேன். அவள் என்னுடன் இருக்கும் வரை அது சாத்தியமில்லை என்று டிராகன் பீஸ்டிடம் கூறினான். ஆனால் கவலை வேண்டாம், நான் உன்னை விரைவில் வெளியில் கொண்டு வருகிறேன். அதுவரை உனக்கான உருவத்தை நீ தயார் செய்து கொள். நான் திட்டத்தை யோசித்துவிட்டு வருகிறேன் என்று கூறி ஆதித்யா தனது ஆன்மீக ஆத்ம உலகத்திலிருந்து உடனடியாக மறைந்து நிஜ உலகத்திற்கு திரும்பினான். அடுத்த 2 நாட்கள் கடந்து சென்றன. ஆதித்யா தனக்கு நேர்ந்த அவமானத்தை மறந்து இயல்பாக ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான். 2 நாட்களுக்கு பிறகு ஒரு காலை வேளையில் ஆதித்யா நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவனுடைய அறை கதவு மெதுவாக தட்டப்படும் சத்தம் கேட்டது. ஆதித்யாவுக்கு ஒரு சந்தேகம். இந்த நேரத்தில் யாரும் கதவை தட்டமாட்டார்களே, அது வெறும் பிரம்மையா அல்லது அந்த மர்ம விஷப்பூச்சியைப் போல வேறு ஏதேனும் ஒற்றன் வந்திருக்கிறானா என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்தான்.
மீண்டும் 2 முறை கதவு தட்டப்பட்ட சத்தம் கேட்டது. ஆதித்யா உறக்கத்திலிருந்து எழுந்து தனது கையில் ஒரு சிறிய கத்தியை எடுத்துக்கொண்டான். மனதுக்குள் இதற்கு முன் டிராகன் பீஸ்ட் கூறிய எச்சரிக்கைகள் ஓடிக்கொண்டிருந்தன. விசாரித்தபடியே மெதுவாக கதவை திறந்தான். வாசலில் தளபதி சிகண்டன் மிகவும் பதட்டமான முகத்துடன் நின்று கொண்டிருந்தான். மருத்துவரே, மருத்துவரே என்று மெல்லிய குரலில் அழைத்தான். என்ன சிகண்டன், வாருங்கள் உள்ளே என்று கூறி கதவை திறந்து ஆதித்யா அவரை உள்ளே அனுமதித்தான். என்ன இந்த நேரத்திற்கு வந்திருக்கிறீர்கள்? ஏதேனும் ஆபத்தா? தளபதி தனது கைகளை கூப்பினார். நீங்கள் நேற்று முன்தினம் செய்த வேலைக்கு பிறகு நான் உங்களை அணுகுவதற்கே எனக்கு பயமாக இருக்கிறது. குறிப்பாக இளவரசி சுமத்ரா தேவியின் உத்தரவு காரணமாகத்தான் இந்த நேரத்தில் உங்களிடம் தனியாக பேச வந்தேன். சரி, என்ன சொல்லுங்கள் என்று ஆதித்யா சாதாரணமாக அமர்ந்து கொண்டான். சிகண்டன் தயங்கியவாறே பேசினான். மருத்துவரே, ஏன் அன்று அவ்வாறு இளவரசியை பார்த்து அவ்வாறு கேட்டீர்கள்? இது உங்களுக்குத்தான் பெரிய பிரச்சனையில் முடியும். அவர் உங்களுடன் இருக்கும் வரை நீங்கள் எங்களிடம் கூறிய மருத்துவ செயல்களை எப்படி செய்து முடிக்க முடியும் என்று அவன் வேர்வை சிந்தும் பயத்தில் ஆதித்யாவிடம் கேட்டான். ஆதித்யா சிரித்தான். அவன் முகத்தில் சலனமே இல்லை. தளபதியாரே, நீங்கள் உண்மையிலே நான் அதை வேண்டுமென்றே செய்தேன் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, அவள் அன்று செய்த அலட்சியம் மற்றும் ஆணவம் எனக்கு கோபத்தை வரவழைத்தது. அந்த கோபத்தின் விளைவுதான் அது. அது ஒரு தற்செயலான நிகழ்வு என்று கூறினான். அதை கேட்ட தளபதி, என்ன சொல்கிறீர்கள்? அப்படி கேட்டது தற்செயலான விஷயம்தானா? நீங்கள் அதை முன்பே யோசித்து வைத்திருந்த திட்டம் இல்லையா? சிகண்டன் குழப்பத்துடன் கேட்டான். ஆதித்யா தனது புருவத்தை உயர்த்தினான். ஏன் தளபதி? அவளை வைத்து நான் என்ன செய்யப் போகிறேன்? அவள் ஏற்கனவே ஒரு தொல்லை. அவளை வைத்து நான் என்ன சாதிக்கப் போகிறேன்? சும்மாதான் முதியவரிடம் அவ்வாறு கூறினேன் என்றான். ஆனால் அவன் மனதுக்குள் ஏற்கனவே அவளை பற்றி எண்ணங்கள் மற்றும் ஞாபகங்கள் என மகிழினியின் உருவத்தோடு இருக்கிற சுமத்ரா அவளுடன் இலக்கமான அல்லது சாதாரணமான நட்பு ஏற்பட்டாலும் அது பின்னாளில் எனக்கு பாதிப்பை என் மனதிற்கு கொண்டு வரும் என்று எண்ணிதான் ஆதித்யா அவளிடம் ஆரம்ப முதலே மோதலான போக்கை உருவாக்க வேண்டும், அவளுடன் இணங்கக்கூடாது என்று அவன் அவளை கோபப்படுத்தி எதிரியாக அவளை மாற்றிக்கொண்டான். அதை நினைத்து பார்த்த ஆதித்யா ஒரு சிறு புன்னகை புரிந்துவிட்டான். எதிரே நின்ற தளபதியை பார்த்து, எனக்கு எப்போதெல்லாம் மனச்சோர்வு ஏற்படுகிறதோ அல்லது தனிமையாக உணர்கிறேனோ அப்போதெல்லாம் அவளை வைத்து விளையாடலாம் என்று எண்ணினேன். அதற்காகத்தான் என்றான். அதற்காகத்தான் நீங்கள் இளவரசியை தங்களுடன் சிஷ்யையாக கேட்டீர்களா? சிகண்டன் அதிர்ச்சியில் உறைந்தான். அவன் ஏதோ சொல்ல வந்தான். நான் ஏதோ நீங்கள் அவள் மீது என்று தளபதி கூறவர, அப்போது ஆதித்யா, இல்லை இல்லை தளபதி, நான் ஏன் அவளை அவ்வாறு நினைக்க வேண்டும் என்று ஆதித்யா உடனடியாக மறுத்தான். சிகண்டன் சற்று நிம்மதி அடைந்தான். ஆதித்யா ஒரு மருத்துவர் மட்டுமே, வேறு உள்நோக்கம் இல்லை என்று அவன் நம்பினான். சவி மருத்துவடை, நான் இப்போதே புறப்படுகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான். ஆதித்யா மனதிற்குள் புன்னகை புரிந்தான். இவரை போன்ற ஒரு தளபதி இந்த நேரத்தில் சாதாரண இந்த விஷயத்திற்காக என்னிடம் பேச வரமாட்டார். யாரோ ஒருவரின் நம்பு என்னிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. அது வேற யாரும் இல்லை, இளவரசியின் ஆணைதான் என்பதையும் அவன் புரிந்து கொண்டான். வெளியே சென்ற சிகண்டன் வேகமாக தன் அறைக்குள் சென்றான். அங்கே இருக்கையில் அமர்ந்திருந்த சுமத்ரா அவனுக்காக காத்திருந்தாள். என்ன, விசாரித்தாயா? சுமத்ரா வெறித்தனத்துடன் கேட்டாள். விசாரித்தேன் இளவரசி என்று கூறி சிகண்டன் கண்ணெதிரே பயபக்தியுடன் நின்றான். எனக்கு தெரியாமல் தானே நீ போனதாக சொன்னாய், அல்லது நான் அனுப்பியதாக சொன்னாயா? இல்லை இளவரசி, உங்களுக்கு தெரியாமல் தான் வந்ததாக கூறினேன். அவன் என்ன சொன்னான்? எதற்காக அவன் அவ்வாறு என் தாத்தாவிடம் கேட்டான்? அது ஒரு திட்டமா அல்லது? இல்லை இளவரசி, நீங்கள் செய்த ஏதோ ஒரு செயல் அவனுக்கு பிடிக்கவில்லையாம். அதனால் கோபத்தில் 3ஆம் வாக்குறுதியை இவ்வாறு பயன்படுத்தி கொண்டதாக கூறினார். உங்களை அவரது நேரத்தை போக்கி கழிக்கும் ஒரு விளையாட்டாக பயன்படுத்த எண்ணுகிறார் என்றான். சுமத்ராவின் கண்கள் சுருங்கின. என்ன? நான் செய்த காரியம் பிடிக்கவில்லை என்றால் தனது 3ஆம் வேண்டுகோளை இவ்வாறு பயன்படுத்தி கொண்டானா? முட்டாள். தளபதியின் மனதில் யார் யாரை முட்டாளாக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை என்ற எண்ணம் ஓடியது. வேறென்ன சொன்னான் என சுமத்ரா கேட்டாள். உங்களை அவரது நேரத்தை போக்கி கழிக்கும் என்று அவன் கூறி முடிப்பதற்குள் சுமத்ரா அவரை தடுத்தான். புரிகிறது, அவரது நேரத்தை போக்கி கழிக்கும் சிஷ்யை நான். அவன் என்னை சிஷ்யன் என்று கூறினான் அல்லவா? இனி அவனுக்கு இருக்கிறது பாடம். ஒரு சிஷ்யை தன் குருவிடம் எப்படி நடந்து கொள்வாள் என்பதை நான் அவனுக்கு காட்டுகிறேன்
என்று அவள் ஆக்ரோஷமான வெறியுடன் உருமினாள். மறுநாள் காலை விடிந்தது. ஆதித்யா ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து கண் விழித்தான். அவன் கண் விழித்த அடுத்த கணம் அதிர்ச்சியில் தூக்கி வாரி போட்டது. அவனது கைகள் தலையணைக்கு அடியில் இருந்த கத்தியை தேடின. அவனுடைய அருகிலேயே அரச குடும்பத்தின் ஆடைகள் எதையும் அணியாமல் சாதாரண சிஷ்யர்கள் அணியும் எளிமையான வெள்ளாடை அணிந்து கொண்டு ஒரு சிறு மர விசிறியால் அவனுக்கு காற்று வீசிக்கொண்டிருந்தாள் இளவரசி சுமத்ரா. அவளது முகத்தில் பணிவும் ஆழ்ந்த பக்தியும் நிரம்பியிருந்தது. ஆதித்யா தூக்க கலக்கத்திலிருந்து விடுபட்டு எழுந்தான். என்ன, நீ நீ என்னை கொல்ல வந்திருக்கிறாயா என்று பதட்டத்துடன் கேட்டான். சுமத்ரா அமைதியாக புன்னகைத்தாள். குருவே, என்ன சொல்கிறீர்கள்? நான் உங்களுடைய சிஷ்யை. அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டாமா? ஆகையால் தான் நான் இன்று முதல் உங்களுக்கு பணிவிடை செய்து உங்களுடனேயே இருக்கலாம் என்று வந்திருக்கிறேன். அவளது குரலில் துளிகூட ஆணவமில்லை. முழுக்க முழுக்க கீழ்ப்படிதல் இருந்தது. ஆதித்யா திகைத்துப் போனான். என்ன சொல்கிறாய்? நான் உன்னை கூப்பிடவே இல்லையே என்றான். கூப்பிட்டால் மட்டும்தான் சிஷ்யர்கள் குருவுக்கு பணிவிடை செய்ய வேண்டுமா என்று பதில் கேள்வி கேட்டாள். விசிறியை ஓரமாக வைத்தவள் அவன் அருகே சில ஆரோக்கியமான உணவுகளையும் தூய்மையான ஆடைகளையும் வைத்தாள். குருவே, இன்னும் சிறிது நேரத்தில் நாம் நகரத்தை அடைந்து விடுவோம் என்று கூறினார். சீக்கிரம் தயாராகுங்கள் என்று கூறிவிட்டு அவள் பணிவுடன் அவனை விட்டு விலகிச் சென்றாள். ஆதித்யா சிஷ்யை சுமத்ராவையே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அவன் கத்தியை மீண்டும் மறைத்து வைத்தான். என்னடா இது? இவளிடம் விளையாடலாம் என்று பார்த்தால் இவள் வேறெதுவோ யோசிக்கிறாள் போலிருக்கே. திடீரென்று வந்து குரு சிஷ்யை என்று பேசுகிறாளே, இதென்ன விபரீதம்? நேற்று வந்த தளபதிதான் சொல்லியிருக்கிறான் என்று நினைக்கிறேன். அதனால்தான் இவள் இப்படி ஒரு நாடகத்துடன் வந்திருக்கிறாள். பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. ஆதித்யா ஒரு சவாலை ஏற்றுக்கொண்டவனாக ஆடைகளை உடுத்தி தயாராக ஆரம்பித்தான்.